நடிகை திரிசாவுக்கு துணை முதல்வர் பதவியா? குற்றச்சாட்டுகளை அடுக்கிய அதிமுகவின் முக்கிய தலைவர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவராக இருப்பவர் தான் நமது ஆர்பி உதயகுமார் அவர்கள். அந்த ஆர்பி உதயகுமார் அவர்களின் மூலமாக ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்படுகிறது. அதாவது நடிகை திரிசாவிற்கு துணை முதல்வர் பதவி எல்லாம் கொடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. லைனா வாசிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்களே கேளுங்க. நமது தோழி நடிகை திரிசாவுக்கு துணை முதல்வர் பதவியோ அல்லது ஏதேனும் சிறந்ததோ அதை முதல்வர் விஜய் அவர்கள் வழங்குவார் என்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறாராம். அதாவது நேற்று மதுரையிலே 27ஆம் தேதி செய்தியாளரிடம் பேசிய ஆர்பி உதயகுமார் இதை பற்றி ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும் என்று முதல்வர் சொல்லி இருக்கிறார். அனைத்திலும் வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் தனது பிறந்தநாளை மட்டும் இரவு 12 மணிக்கு மேல் நட்புக்கு இலக்கணமாக கருதப்படும் நடிகை திரிசா அவர்களோடு கேக்கு வெட்டி கொண்டாடியது தேசத்துரோக குற்றம் அல்ல. இருப்பினும் முதலமைச்சராக இருப்பவர் நினைத்திருந்தால் தொண்டர்களோடும் மக்களோடும் கூட எளிமையாக இதை கொண்டாடி இருக்கலாம். பிறந்தநாள் விழாவை தனது தோழியுடன் மட்டுமே கொண்டாட வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், அவருடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கும் அவரோடு உடன் பயணித்தவர்களுக்கும் பதவி கிடைக்கும் போது அவரோடு இருக்கும் அந்த தோழிக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா? நேற்று முன்தினம் காரைக்குடியில் ஒருவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு திரிசாவுக்கு பதவி வழங்காவிட்டால் கலவரவே வெடிக்கும் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அதே போல நடிகை திரிசா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியோ அல்லது முதலமைச்சர் பதவியோ எது அவருக்கு சேர்ந்ததோ அதை முதல்வர் வழங்குவாரா என்பதுதான் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள விஜய் ரசிகர்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. என் காது கேட்டிய செய்திகளைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என ஆர்பி உதயகுமார் சொல்லி இருக்கிறார். யாருக்கு எப்போதும் என்ன பதவி கொடுக்க வேண்டும் என்பது மாண்புமிகு முதல்வர் விஜய்க்கு நன்றாக தெரியும். ஜெகதீஷ் பழனிசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆகியோருக்கு பதவிகளை கொடுத்திருக்கிறார். உங்கள் நண்பர் சீனாத்தை அமைச்சராக்கி இருக்கிறார். இன்று உங்களுக்கு ஜாதகம் பார்த்த ரத்தன் அவருக்கு பதவி வழங்கி இருக்கிறார். ஜனநாயகம் பணம் எடுத்தவருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியும் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பேருக்கு பதவிகளை வாரி வழங்கும் விஜய் திரிசாவுக்கு வழங்க மாட்டாரா என்ன? அவருடைய ரசிகர்கள் அனைவரும் பொறுத்திருந்து பார்ப்போம். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். இவ்வாறு அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அதிரடியான வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஆர்பி உதயகுமாருடைய வார்த்தை தான் தற்போது இணையதளங்களிலே மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக்காக போய்கொண்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இணையதளங்களிலும் சரி, புரளிகளும் சரி கிளம்பிக் கொண்டுதான் இருந்தது. இனி வரக்கூடிய நாட்களிலே திரிசாவுக்கும் முக்கிய பொறுப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்திலே கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பற்றி தகவல் நமக்கு தெரியாது. திரிசாவுக்கு முக்கிய பதவி கொடுக்காவிட்டாலும் அது தமிழக மக்களுடைய கடமை, பொறுப்பு. அது தமிழக மக்கள் தான் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார்கள். அதை தமிழக வெற்றி கழகத்திற்கு அது நன்றாகவே தெரியும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரிசா போன்ற நடிகைகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக திமுக ஆட்சியை விட தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்று. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.